அத்தியாயம் 34. சுருக்கமாக, சுத்தமும் உடல் சுத்தமும், நல்லவர்களை ஈர்க்கும் காந்த சக்தியும். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் அழுக்கு ஒட்டுவதில்லை. ஆனால் அழுக்காக விடப்பட்ட பாத்திரத்தை எறும்புகளும் ஈக்களும் தேடி வருகின்றன. மனிதனின் வாழ்க்கையும் இது போலவேதான். உடலை சுத்தமாக வைத்திருப்பது மட்டும் போதாது. நமது எண்ணங்கள், நோக்கங்கள், குணங்கள், செயல்கள் ஆகியவற்றிலும் படிந்திருக்கும் பொறாமை, வஞ்சகம், பேராசை, கோபம், கர்வம் போன்ற அழுக்குகளையும் கழுவ வேண்டும். நாம் வாழும் விதம் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் தரத்திலும் பிரதிபலிக்கின்றது. நல்ல எண்ணங்களுடனும் நேர்மையுடனும் வாழும் மனிதன் பொதுவாக நல்ல மனிதர்களுடன் உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றான். எதிர்மறையான குணங்களுடன் வாழும்போது அதே போன்ற உறவுகளிலும் சிக்கல்களிலும் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது. அதனால்தான் சிலரை முதன்முறையாக சந்திக்கும் போதே நமக்குள் ஒரு நெருக்கமும் நம்பிக்கையும் தோன்றுகிறது. சிலரை பார்த்தவுடன் விலக வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. இதை வெறும் வைப்ரேஷன் என்று நம்புவதற்கு பதிலாக மனிதனின் முகபாவனை, உடல் மொழி, பேச்சு, நடத்தை, நமது உள்ளுணர்வு ஆகியவை சேர்ந்து தரும் எச்சரிக்கையாகவும் புரிந்து கொள்ளலாம். இந்த அத்தியாயம் ஒரு முக்கியமான கேள்வியை நம்மிடம் கேட்கிறது. என்னை சுற்றி இருப்பவர்களை மாற்றுவதற்கு முன் என்னுள் இருக்கும் அழுக்குகளை நான் சுத்தப்படுத்தியிருக்கிறேனா? மற்றவர்களை குறை கூறுவது எளிது. ஆனால் தன்னை திருத்திக் கொள்வதே உண்மையான ஞானத்தின் தொடக்கம். உடலை சுத்தப்படுத்துங்கள், சூழலை சுத்தப்படுத்துங்கள், அதற்கு மேலாக சித்தத்தை சுத்தப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய சக்தி வெளியில் இல்லை, உங்கள் அகத்தில்தான் இருக்கிறது. இந்த அத்தியாயம் நல்லவர்கள் ஏன் சிலரை தேடி வருகிறார்கள், கெட்ட உறவுகள் ஏன் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகின்றது, நம்முடைய அகநிலை நமது வாழ்க்கை தரத்தை எவ்வாறு தீர்மானிக்கின்றது என்ற ஆழமான கேள்விகளுக்குள் உங்களை அழைத்து செல்கின்றது. சித்தம், ஞானத்தின் திறவுகோல் நூலின் இந்த அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மனிதர்களை பார்ப்பதற்கு முன் ஒரு முறை உங்களையே திரும்பி பார்க்க வைக்கும். ஆசிரியர் மூனாயினா இல்முத்தீன், இலங்கை.